ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். அசல் 5000, ஆண்டு வட்டி வீதம் R 4% மற்றும் N 1.5 ஆண்டுகள். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டி காண்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா? A = ஏனா மொத்த தொகை P × 1 + R/100. ஓகேங்களா? ஹோல் பவர் N. இதாங்க கூட்டு வட்டியோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஏன்றது மொத்த தொகைன்றது வட்டியும் அசலும் சேர்ந்தது. ஓகேங்களா? நம்ம மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அசலை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடைச்சிரும், அதாவது கூட்டு வட்டி கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டு வட்டி வீதம் 4%. ஆனால் நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு கணக்கிட சொல்லியிருக்காங்க? அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட சொல்கிறேன். 1.5 ஆண்டுகளில் மொத்தம் எத்தனை அரையாண்டு இருக்கும்? 3 அரையாண்டு இருக்கும். கரெக்டாக? அப்போ N = 3. அப்போ R ஒரு வருஷத்துக்கு 4% இருக்கும். அதாவது ஆண்டு வட்டி வீதம்னு 4% கொடுத்தா அப்போ அரையாண்டுக்கு என்னவா இருக்கும்? அரையாண்டுன்னா இதில் /2 போட்டால் R 2%. ஓகேங்களா? அப்போது 3 தடவை கால்குலேட் பண்ணணும். அதாவது மொத்தம் 1.5 ஆண்டில் 3 அரையாண்டுகள் வரும். அப்போது அடுத்தது R அரையாண்டுக்கு 2% இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 4%னா அரையாண்டுக்கு 2%. இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணலாம். P 5000. கரெக்டாக? நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அசல் AP 1 + R எவ்வளோ? 2/100. ஹோல் பவர் N எவ்வளோ? 3. இப்போது இதை அடித்தா 50. கரெக்டாக? பாருங்கள், 5000 இது 50 + 1 51/50. எத்தனை வாட்டி எழுதணும்? 3 தடவை எழுதணும். ஏன்னா இது பவரில் க்யூப்பில். பாருங்கள், 1 0 2 0 3 0 1 2 3 1 5 5 5. இப்போ கீழே என்ன இருக்குது? 25. ஏன்னா 5 5 25. மேலே 51 × 51 × 51. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணி நம்ம போடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 51 × 51 பெருக்குனா என்ன வரும்? 1 5 5 25. கரெக்டாக? 1 5 10 1 6 2 × 51. என்ன வரும்? 1 0 6 2. கரெக்டாக? 1 5 5 0 5 6 30 0 3 2 10 10 3 13. இப்போ என்ன வரும்? 1 5 6 2 13. இப்போ பாருங்கள், இப்போது 13 2 6 5 1 25ஆல் வகுக்கணும். கரெக்டாக? ஏன்னா கீழே /25 இருந்ததில்ல. இப்போ எத்தனை வரும் பாருங்கள்? 5 25 125. மீதி என்ன இருக்கும்? 7 வருமா? 6 3 3 25 75. மீதி 1 வருமா? இங்கே 5 0. அடுத்தது இங்கே ஒரு 0 போட்டால் மறுபடியும் 5 6 150. 0 வந்துடுமா? 0 வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது மீதி 1 வரும். 1 பக்கத்தில் புள்ளி வச்சு இங்கே 0 2 0 சேர்த்துக்கலாம். எத்தனை 0 வேணாலும் இங்கே 0 சேர்த்து இங்கே 4 வாட்டி 100 0. அப்போது இதாங்க ஆன்சர்.
நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 5000 இதை வகுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மொத்த தொகை அதாவது ஏ கரெக்டா என்ன கிடைக்கும் 5306.04 இப்போது நம்மளுக்கு அசல் எவ்வளோ பி அப்போ பின்றது 5000 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி 306.04 உங்களுக்கு வட்டி கூட்டு வட்டி கிடைச்சிரும் 306 ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் பார்த்துங்க இந்த பெருக்கல் வகுத்தலில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்